திரு ஷெல்வி வணக்கம். 14 மாவட்டங்கள், ஒரு 1.5 கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல லட்ச குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்புக்கு துரிதகரமாக மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டியதாங்கிற கேள்வி பிரதானமாக இருந்திருக்கு. அதாவது இப்போது ப்ராப்ளம் என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசு மேலே திருப்புறதுன்றது நம்மளுடைய மாநில அரசில் ஒரு வேடிக்கை ஆயிடுச்சு. இந்த 1.5 கோடி மக்கள் இந்திய மக்கள் இல்லை இல்லைங்க, நான் பேசவே விடமாட்டேன். அதுக்குள்ளே ஆரம்பிக்காதீங்க. நான் என்ன கேட்குறேன், அதனால தான் பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் மத்திய அரசாங்கத்துக்கு இந்திய மக்கள் தான் அதில் யாரும் கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ புறக்கணிக்கிற மாதிரிலாம் பேசுகிறது எப்படின்றது தான் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் சொன்னது. சென்ட்ரலுடைய ஆக்சுவலாக வாட்டர் கமிஷன் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாத்தூர் டேம்லேருந்து, கோமணி டேம்லேருந்து, பூண்டி, செம்பரம்பாக்கம், வெலிங்டன் டேம் வரைக்கும் ஒரு அறிக்கை க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும். 30லேருந்து 29ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் அதனுடைய மூமெண்ட் எல்லாத்துலேயும் திறந்து விட ஆரம்பிச்சிருங்க, சேஃப்டி ப்ரிவென்ஷன் எடுத்துருங்கன்னு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நடுராத்திரி 2 மணிக்கு ஏற்கனவே 5 லெவலில் அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு கருத்து சொல்லினால என்ன பிரயோஜனம்? உங்களுக்கே இருக்கீங்க, நீங்களே இருக்கீங்க டிவியில், உங்கள் சேனலுக்கு இந்த நிகழ்ச்சி இது போல் திறந்து விட போகிறாங்கன்னு நடுராத்திரி 2 மணிக்கு தெரிஞ்சால் மக்களுக்கு இன்னும் பிரயோஜனப்படும். நீங்களே ஒரு நடுநிலையாக சொல்லுங்கள். அதிகன மழை எச்சரிக்கை ஐஎம்டி விடுத்துதாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இல்லைங்க, ஐஎம்டி விடுத்தது, ஐஎம்டி சொன்னது, ஐஎம்டியே ஃபெயிலியர் ஆகட்டுங்க. பட் நான் என்ன கேட்குறேன், ஸ்பெஷல் ஃப்ளட் அட்வைசரி போர்டுன்னு தமிழ்நாடுக்குலேருந்து, ஆந்திராலேருந்து, புதுச்சேரியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த போர்டு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் 29th ஏற்கனவே இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது இருக்குதுல, வேணும்னா நான் காட்டுறாது. அது சாத்தனூர் டேமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போத்துலேருந்து திறந்து விட்டுருந்தா நான் என்ன கேட்குறேன், இப்போ அமைச்சர்களுக்கே தெரிய வேணாங்க. நான் என்ன கேட்குறேன், அரசியல்வாதிகளுக்கு இது தெரிய வேணாம். இந்த அதிகாரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தினுடைய சுற்றறிக்கைப்படி அவங்க இதை முன்னெச்சரிக்கையாக பண்ண வேண்டியது தானே. நான் என்ன பண்ணுறேன், செம்பரம்பாக்கம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இது பண்ணாங்கன்றது மட்டும் பேசுகிறோமே, இதை ஏன் விட்டாங்கன்றது தான் எங்கள் தலைவர் கேட்கக்கூடிய. இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்குல்ல. இப்போ 29ஆம் தேதியிலேருந்து நம்ம பாதிப்பை பார்த்துட்ருக்கோம், குறிப்பாக 30/1 பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் பிரதமர் முதலமைச்சர்கிட்ட பேசுவாரா? அதாவதுங்க, எல்லாமே இங்கேருந்து ஒன்றுமே ஒரு என்ன இது பாதிப்பு நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்குன்றது எல்லாமே எடுத்த பிறகு தானே ரெக்கார்ட்ஸ் வச்சு தானே பேச முடியும். இப்போ ஏன் இப்போ பேசலைன்றது எப்படி சொல்ல முடியும்? எங்கள் தலைவர் இறங்கணும் இப்போ ஸ்பாட்டில் எங்கள் மாநில தலைவர் இருக்கார், அவர் அப்டேட் இருக்கார். அரசியல் கட்சியாக செயல்படுறதும் மத்திய அரசாக செயல்படுறதுக்கு ஏங்க, எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் எங்கள் தலைவர் எப்படி அரசியல் தலைவராக பார்க்க முடியும்? மத்திய அரசுடைய பிரதிநிதி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியுடைய அவர் மாநில தலைவருங்க. அவர் நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடருங்க. மத்திய அரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய, எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய பிரதமர் இவ்வளோ பாதிப்புகள் நடந்து இன்னைக்கு தான் பேசுறாருங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. சினிமா பார்த்தாரு கூட தான் சொல்றீங்க. ஆமா, மாணிக் தாகூர் கேட்டிருக்காரு, நேற்றுக்கு வெள்ளத்தில் சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களேங்கிற. ஆமா, அதாவது ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்கனவே ப்ரிவென்ஷனாக இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான பிரைம் மினிஸ்டர், அதாவது எது சிஎம் இருங்க ஒரு நிமிஷம், சிஎம் இப்போ விழுப்புரத்துக்கு போக முடியாத அந்த ரோடு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த ரோடு உடைய இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா சிஎம் அந்த நேரத்தில் நெருங்க முடியலன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள்லாம் இந்த ஏரியாவுக்கு இன்னும் பார்க்கலன்றது தானே மக்கள். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், ஒரு மந்திரி பார்க்க போகிறாரு, யாரோ சேர் அடித்தாங்கன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது அரசியல் கிடையவே கிடையாது. அது அராஜகத்தின் உச்சம். ஏன்னா அந்த சமயத்தில் எப்போ போகிறாங்களோ ஒரு மந்திரி நேச்சுரலில் ஒரு கலாமிட்டியில் என்ன பண்ண முடியும்? நான் கேட்குறது, அந்த பிரச்சனைகளுக்கு அந்த உடையான மக்களுக்கு என்ன லெவலில் பாதுகாப்பு கொடுக்கணும், என்னென்ன பண்ண முடியும், அடுத்த இதில் தான் பேச முடியும். இப்போ கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே இப்போ ஃபண்டு அலோகேட்டட் இனிமேல் மத்திய குழு வரும், எல்லாமே வரும். 1260 கோடி ரூபாய் இருக்குதுன்றது ஏற்கனவே இருக்கிறது தானே. இருக்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண, ஒரு விஷயம் எனக்கு கொடுங்க. நான் என்ன கேட்குறேன், அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். சென்னைக்கு மட்டும் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கினே இருந்த இந்த அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள் அதை நம்பினது. சென்னை மட்டும்தான் மக்களா? தமிழ்நாடுக்கும் தானே சிஎம் இருக்கார். தமிழ்நாடு மக்களுக்கு இது போல் ஒரு பிரச்சனை ஒரு ஏரியாவில் வரப்போகுதுன்னா அந்த தமிழ்நாடு மக்களுக்கும் இவங்க முதலே ப்ரிவென்ஷன் பண்ணி ஏரியான்னு இன்னும் துல்லியமாக தெரிஞ்சு தானே சரியாக பண்ணியிருப்பாங்களா? ஒரு வீடியோ பார்த்தேன், லைட்டர் நோட், ஷெல்வி பேசின வீடியோ. இந்தந்த மாவட்டங்களுக்கு பிரச்சனை, புதுச்சேரிக்கு பிரச்சனை, திருவண்ணாமலை
திருவண்ணாமலை மக்களே ஜாகிரதை அப்படின்னு. இந்த மாதிரி துல்லியமா ஐஎம்டியும் சொல்லியிருக்கலாமோ என்னவோ, அது தெரியல. அதை நீங்க கேளுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய்ன்றது வந்து எவ்வளோ வந்து ஒரு மாற்றான் இது கண் பார்வையோடு இருக்கக்கூடாது. எங்க தலைவர் சொன்ன போல சென்னைக்கு நீங்க 6000 ரூபாய் கொடுத்தீங்க, 10,000 ரூபாய் கொடுக்கணும்ன்றது தான் நான் பேச்சு. மிக்சாங் வந்த சென்னைக்கு 6000, அதை விட கூடுதலான பாதிப்புக்கு மாவட்டங்களுக்கு 2000 கேட்கிறேன். அந்த மிக்சாம் வந்த போது ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி கொடுத்ததுன்னு அப்படியே அவரை கேட்டீங்கன்னு நல்ல. அது யார் பொறுப்பு? அவங்களும் பொறுப்பு தானே சார். ஒரே சார் நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். நீங்க சொன்னீங்க, நீங்களே கூட பார்த்து சொல்லிருக்கலான்னு. ஐஎம்டிஏ சொன்னதுக்கு பதிலாக நீங்க சொல்லியிருந்தா கூட அழகா இருந்திருக்குங்கன்னு நான் கூட ஆவலாம் எதிர்பார்த்தேன். அவரோட நிகழ்ச்சியில கலந்துருக்கும் போது ஐ எம் வெரி சாரி, மைக்ல இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். திரு காரை சொல்றேன், யூ டேக் இட் ஃப்ரம் தர். இதில் முக்கியமாக அண்ணன் செல்வி அவர்கள் பேசுகிற பொழுது ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்தது, வினோதமாக இருந்தது. இன்னும் இதனுடைய ஆழத்தை அவர்கள் உணராமல் தவறு எங்கே நடந்திருக்கிறது, அந்த தவறை எப்படி சரி செய்திருக்கலாம், எதனால் இது ஏற்பட்டது என்கிற ஒரு அடிப்படை நுணுக்கம் தெரியாமல் போகிற போக்கில் ஏதோ ஒரு செய்திகளை பதிவு பண்ணணும்னு பேசுகிறாரு. தமிழ்நாட்டை நாங்கள் புறக்கணிக்கவில்லைன்னாரு. 2000 கோடிக்கு பதிலாக 2000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபா கொடுத்துருக்கலாம், அந்த பணம் போதுமா? அதெல்லாம் சரிதான், இங்கே 10,000 கொடுக்கலாம், 15,000 கொடுக்கலாம். அதில் முக்கியமாக ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட, அண்ணன் சூர்யா அவர்கள் கேட்க வந்த கேள்வி, கடந்த தென் தமிழகம் பாதிக்கப்பட்டதில் 37,000 கோடி கேட்டதில் 221 கோடி கொடுத்தது போதும், இதற்கு மேல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது போதுமானது என்று அவர் அடுத்த சுற்றுல பதிவு பண்ணட்டும். ஒன்று. இரண்டாவது, 2024-25க்கு SDRF அண்ட் NDRF ரிலீஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டோ நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டோ 2024-25க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. அதில் வந்து 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு ஆண்டுதோறும் கொடுத்து அந்த நிதியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கோம். அதை ஆண்டுக்கு 2 முறை ரிலீஸ் பண்ணுவாங்க மாநிலங்களுக்கு. 2024-25 முதல் கட்ட நிதி 28 மாநிலங்களில் 2 மாநிலங்களுக்கு மட்டும் 1 பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை. ஒன்று சத்தீஸ்கர், 2வது தமிழ்நாடு. மற்ற 26 மாநிலங்களுக்கும் ஒதுக்கி இருக்கிறது. அதில் அதிகப்படியாக ஒதுக்கி இருக்கிற மாநிலங்கள் மட்டும் ஒரு 4 மாநிலம் சொல்கிறேன். அதுக்கு மற்றதெல்லாம் அவங்களுக்கு மக்களுக்கே புரியும். அதிகமாக ஒதுக்கி இருப்பது பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ். இந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். சரி, முதல் கட்டம் அந்த பணம் கொடுக்க வேண்டியதை தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கலைங்கிறது சரியா தவறா, அதை ஏற்றுக்கொள்கிறார்களா, கொடுக்காதது சரியா தவறா என்று அடுத்த சுற்றில் ஒரு பதிவு பண்ணட்டும். இரண்டாவது கட்ட நிதி 28 மாநிலங்களில் 13 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, 15 மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கப்படவில்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்த ரிப்போர்ட். இதுக்கு முதல்ல இந்த 2 விஷயத்துக்கு பதில் சொல்லட்டும். ஒன்று, 37,000 கோடி கட்டம் தென் மாநில மக்கள் பாதிக்கப்பட்டது குறைவுதான். நாங்கள் கொடுத்த 226 கோடி ரூபாய், அதுவும் கரெக்டாக சொல்லுங்கள், 276 கோடி ரூபாய் NDRFலேருந்து நாங்கள் இந்த ஆண்டு கொடுத்த பணம் போதுமானது. இதற்கு மேல் தென் தமிழக மக்களுடைய மீட்பு நடவடிக்கைக்கு தர தேவையில்லைங்கிறத சொல்லட்டும். இரண்டாவது, நான் இந்த கொடுத்த ரிப்போர்ட்டில் 1 பைசா கூட இந்த ஆண்டு சத்தீஸ்கருக்கும் தமிழ்நாடுக்கும் மட்டும் கொடுக்கல. நீங்கள் ஆட்சி புரிகிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறீர்களே. குஜராத்துக்கு முதல் கட்டமாக 600 கோடி, 1500 கோடி உத்தரப்பிரதேசம் கொடுத்திருக்கீங்களே. இந்த ரிப்போர்ட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நிற்கிறதா, மோடி அவர்கள் அரசு நிற்கிறதா, பாஜக அரசு நிற்கிறதா என்பதற்கு முதல்ல பதில் சொல்லிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.